எனக்கு விஜயகாந்தை பிடிக்கும். ஏன்னா, திரைப்படத்தில் ஒரு அழகாக இருக்கணும், ஸ்டைலாக இருக்கணும், படிச்சிருக்கணும், டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுல எங்கள் வீட்டிலேருந்து போன ஒருத்தர். அப்படியே எங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போனால் தெருவில் எப்படி நடிப்பார், கோவம் வந்தால் கோவம் வரும் அப்படிங்கிற ஒரு அந்த உடல் மொழி இருக்குது சொல்லுவாங்க. சிறந்த நடிப்புன்னா தன் உடலின் எல்லா பாகங்களையும் சேர்த்து நடிப்பு தான் நடிப்பு. எப்பொழுதெல்லாம் பசிக்கிறதோ அப்போல்லாம் போன இடம் ஒரே இடம் ராஜா பாதர் தெருவில் இருக்கிற விஜயகாந்த் இல்லந்தான். ராவுத்தரும் விஜயகாந்தும் அதை அந்த வீட்டுக்கு போனாலே எங்களுக்கு சாப்பாடு. அதை விட இன்னொன்று, வாழ்க்கையில் முகத்தில் பொய்யே இருக்காத ஒரே நடிகர் விஜயகாந்த் தான். ஒரு பாட்டு வைரமுத்து எழுதியிருப்பார், எரிமலை எப்படி பொறுக்கும் இந்த நெருப்புக்கு என்னமா உறக்கம். அந்த பாடல் கவியரசு வைரமுத்து எழுதுகிற போது அது படி எடுத்து கொடுத்த உதவியாளர் நான் தான். அந்த படத்தில் அவர் நடிக்கும்போது ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி நடிச்சிருப்பானோ அப்படி வந்திருப்பார். இதுவரைக்கும் கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. வாகை சந்திரசேகரனும் விஜயகாந்த் நடித்த அந்த 2 பேருடைய நடிப்பை ஒரு புரட்சி இருக்கிற அந்த இளைஞர்கள் 80களில் இருந்த இளைஞர்களுக்கு அந்த வடிவம் தான் அப்படி தூக்கி நின்று கண்ணில் நெருப்பு பொறி பறக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டாக எனக்கு வானத்தை போல முரட்டு மனிதனுக்குள்ள ஒரு மலர் போன்ற வாசம் விஷம் இல்லை, அது விஜயகாந்த் வானத்தை போல பார்த்தேன். ஒரு 15 படங்களில் நான் அவரோட போய் நான் நிறைய பேட்டிகள் கண்டு எழுதியிருப்பேன். அதில் எனக்கு ரொம்ப அப்படியே அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு நாள் போகிறேன், சார் எனக்கு திருமணம் நிச்சயம் ஆயிருக்கு. அப்படியா? அந்த நிச்சயார்த்தத்துக்கு நம்ம வேனை கூட்டுங்கிற ராவுத்தர் 2 நாள் அவர்கிட்ட போட்டோம். அப்புறம் அப்படின்னு கையில் பாக்கெட்டில் ஒரு பணம் போடுறார். அந்த பணத்தை நான் முதலீடாக வச்சு எங்கள் மனைவிக்கு பட்டுப்பட எடுத்து விட்டேன். நான் செய்தி தான் சொன்னேன், அவர் அடுத்த நொடி கொடுத்தார். இதை நான் எம்ஜிஆரை பார்த்தேன். ராவுத்தர் அப்படியே அரவணைப்பார் சார். எனக்கு தெரிஞ்சு கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் பார்த்து வாழ்ந்தவர்கள்னு சொல்லுவேன். அதில் இவங்களுக்கெல்லாம் பெரிய பங்கு இருக்குது. எனக்கு தெரியும், அவருடன் இருந்தவர்கள் யாரும் வீழ்ந்து போகவே இல்லை. கூட இருந்த சுப்பையா தயாரிப்பாளர், கூட இருந்த இவர் ஸ்டுடியோ வச்சுட்டு இருந்தார் நினைக்கிறேன், அவரை கொண்டாந்து தயாரிப்பாளர், லியாகத்தலிகான வசனகர்த்தா, ஏழை ஜாதியில் இயக்குனர், யாருக்கு சார் மனசு வரும்? இன்னைக்கு கூட இருந்தால் கோடிகள் உயர்கிறது, அவன் தெருக்கோடியில் கூட நிற்கிறான். ஆனால் எம்ஜிஆருக்கு பிறகு விஜயகாந்த் கூட இருந்தவங்களை தான் தானும் வளர வேண்டும், தன்னோடு இருப்பவர்களும் வர வேண்டும் நினைத்த ஒரே மனிதன் என்பதால் தான் இன்று உலகம் தழுவிய மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள்.